சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்றாரு, யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக பயந்து இருக்கிறாங்களோ அவர்கள் தான் எப்படி இருப்பாங்களாம், நன்றாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. மேல சொல்றாரு, பாவி 100 தரம் அவன் என்ன பண்ண பாவம் செய்து அவன் நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன. இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரங்கள்ல நாம யாரை முன்னோடியா வச்சுக்கிறோம்னு சொன்னா, பாவம் செய்யறவங்க. அவங்க எல்லாம் பாருங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இவ்வளவு பாவம் செய்யறாங்க, அவங்க எல்லாம் செழிப்பா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்க, நல்ல வீடு கட்டுறாங்க, நல்ல வாகனங்களை வாங்குறாங்க, அவங்க வாழ்க்கையில எப்ப பாரு பணம் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் பொல்லாப்பை செய்து அவன் 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன. பாவங்களுடைய அவருடைய வழிகளை பாருங்க, அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நட்சத்துக்குள்ள அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க, வியாதிக்குள்ளாய் கிடப்பார்கள், அவர்களுக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனுக்கு யாரெல்லாம் அஞ்சி யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களாம், நன்றா இருப்பார்கள். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னா